மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்தால் நீண்டகால மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி, வரலாற்றின் மிக முக்கிய தருணத்தில் இருக்கிறோம் என்றும், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தனிப்பட்ட முறையில் ஆதரிப்பவர்கள் பொதுவெளியில் எதிர்க்கிறார்கள் என்று கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு என்பது நாட்டு நலனுக்கான முடிவு என்றும், எனவே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு மதசாயம் பூச வேண்டாம் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 50% உள்ளவர்கள் தங்கள் உரிமையை பெறும் நேரம் வந்துவிட்டது என்று கூறிய பிரதமர் மோடி, இது பெண்களின் சலுகை அல்ல, அவர்களுக்கான உரிமை என்று தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை குறித்து பேசிய மோடி, இங்குள்ளவர்கள் ஒரு சில மாநிலங்களின் ஒரு பகுதியின் நன்மையை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது என்றும், தொகுதி மறுவரையறை குறித்த கேள்விகளுக்கு அமித்ஷா விளக்கம் அளித்துவிட்டார் எனவும் கூறினார். தொகுதி மறுவரையறையால் எந்தவொரு மாநிலத்திற்கும் அநீதியோ பாகுபாடோ இருக்காது என்று பிரதமர் மோடி மக்களவையில் கூறியுள்ளார்.